18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சீனுப்பு ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டு களத்துல காளையர்கள்லாம் பயங்கரமா டஃப் கொடுத்து விளையாட அரியலூர்ல கடுமையான போட்டி நடத்தி இருக்கிறாங்க. அரியலூர்ல இப்படி டஃப்பான காம்படிஷன் நடத்த அறந்தாங்கி பக்கம் ஏகப்பட்ட டஃப் கொடுக்குற ஒரு போட்டி நடத்தி இருக்கிறாங்க. தேங்காவை முட்டி மோதி யார் தேங்காய் ஸ்ட்ராங் பாத்துருவோவா அப்படின்ற மாதிரி போட்டி. இதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க? போட்டு யோசிப்பாங்க போல. அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி மாதம் 2000 ரூபாய், ஆண்களுக்கு விலையில்லா பேருந்து, இப்படி ஏகப்பட்ட பட்டியல விட்டுருக்கிறாங்கல்ல. அது எல்லாம் நாங்க வெற்றிகரமா செயல்படுத்துற திட்டமப்பா, அதை காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முதல்ல 1000 ரூபாயை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன வாய் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வாய். அந்த திருவாய் தான் இன்றைக்கு மலர்ந்து இருக்கிறது 2000 ரூபான்னு. அன்னைக்கு கொடுக்க முடியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கு கொடுக்க முடியும் என்கின்ற யோசனையை கொண்டு வந்து கொடுத்திருப்பது திராவிட மாடல் ஆட்சி. இது எங்களுடைய ஆட்சியினுடைய வெற்றி. நாங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு 1000 ரூபாயை நாங்கள் 2000 ரூபாயாக உயர்த்தி தருகிறோம் என்று சொல்லியிருப்பதை தவிர அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இவ்வளவு முந்திக்கிட்டு அதான் பந்திக்கு முந்தி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால எங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தேர்தல் தேதி அறிவிக்கல. எப்போதுமே தேர்தல் தேதியை அறிவித்து அதுக்கு பிறகுதான் தேர்தல் அறிக்கை என்பதை எந்த கட்சியும் வெளியிடும். இன்றைக்கு அவசரமாக பந்திக்கு முந்தி கொண்டு செல்வதைப் போல தனக்கு கிளை போட்டு வைத்திருப்பார்கள் என்று எண்ணத்திலே எடப்பாடி பழனிசாமி ஓடி போயிருக்கிறார். அங்கே என்ன பந்தியே போடலை. அதனால அவர் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். பந்தி போட்டவொன்னு நாங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டோம். இப்படி அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை திமுகவை பார்த்து காப்பி அடிச்சிருக்கிறாங்கன்னு அவங்க சொல்ல, பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே கடந்த தேர்தலில் 1500 ரூபாய் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இப்போ அதான் 500 ரூபா கூட்டி 2000 ரூபாய்னு அறிவித்திருக்கிறாங்க. அதை அடிச்சாங்க காப்பின்னு நம்ம சொல்ல முடியாது. அவருடைய தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். அது தேர்தல் அறிக்கையில் சொன்னதான் அடிச்சாங்காப்பின்னு சொல்கிறது அது சரியாக இருக்காது. எந்த அறிக்கை இருந்தாலும் மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அதே தான் நிச்சயமாக. அடுத்து இது தொடர்பாக பேசுற பாஜக மூத்த தலைவர்கள் ஒருத்தரான தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவோட வாக்குறுதின்னு சொல்ல முடியாது. அதில் வேறு வாக்குறுதி இருக்குது. ஆனால் ஒரு அரசாங்கத்திடமிருந்து இன்னொரு அரசாங்கம் கைப்பற்றும் பொழுது அந்த அரசாங்கத்தோட திட்டங்களை விரிவுபடுத்துவது தானே நியாயம். நீங்கள் தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களை தடால் நிறுத்திட்டீங்க. அப்படி இல்லாமல் விரிவுபடுத்துகிறார்கள் என்று மக்களுக்காக விரிவுபடுத்துகிறார்கள் மகிழ்ச்சி தான் அடையணுமே தவிர எங்களோட திட்டங்கள் தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. அவர் ஆட்சியில் இருக்கிறப்பவே 3000 ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல, அதை யார் தடுத்தா? அதை விட்டு இப்போ 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி இடத்தையாச்சும் பண்ணி ஆட்சியை பிடிச்சிடணும்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் முத்தரசன். நான் ஆட்சிக்கு வந்தால் 2000 தருவேன்னு ஒரு சொல்கிறாரு. இவர் ஆட்சியில் இருக்கிற பொழுதே 3000 கூட கொடுத்துருக்கலாம். யாரும் ஆட்சேபிக்க போகிறதில்ல. அப்போயும் அதை செய்யலைன்னு தெரியல. அதே மாதிரி மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் மத்திய ஒன்றிய அரசாங்கம் அதை சீர்குலைத்து விட்டது. மகாத்மா காந்தியினுடைய பெயரையே எடுத்து விட்டார்கள். எடுத்தது மட்டுமல்ல, அந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு ஏற்கனவே 100% அதற்கான நிதியை ஒன்றிய அரசாங்கம் வழங்கியது. இப்பொழுது புதிய சட்டப்படி 60% ஒன்றிய அரசும் 40% மாநில அரசும் என்று திருத்தப்பட்டிருப்பது குறித்து நம்முடைய எடப்பாடி வாய் திறக்க மறுக்கிறார். எப்படியாவது அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்.
அவர் எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக வர முடியாது. அடுத்ததா அதிமுக தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக பேசின பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அதாவது தேர்தல் வாக்குறுதி என்று சொல்லுவார்கள். இதை பொதுவாக தேர்தல் வாக்குறுதியில் எதை வேணாலும் சொல்லலாம், எப்படியாவது ஓட்டு வாங்குவதற்காக எதை வேணாலும் சொல்லலாம். அந்த வகையில் மக்கள் தான் தீர்ப்பளிக்கிறவர்கள், மக்கள் தான் எசமானவர்கள். அதனால் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் சரியாக வாக்களிப்பார்கள். ஆனால் நாங்கள் சேகரப்போகிற கூட்டணி அது வெற்றி கூட்டணியாக இருக்கும். அடுத்ததா பாஜகவுடைய தேர்தல் வேலைகள் டாப் கியர்ல ஸ்பீடா போய்கிட்டு இருக்குது. 23ஆம் தேதிக்குள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒன்னா மேடையில உட்காருவாங்க அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்கிறார் நயினா நாகேந்திரன். யாரை எதிர்பார்க்கலாம் சார்? குறிப்பா டிடிவி தினகரன் இணையறா 23ஆம் தேதி மேடையில் நீங்கள் அதை பார்க்கலாம். எத்தனை மணிக்கு சார் மீட்டிங்? தலைவர்கள் மேடையில் இடம் பெறுவாங்களா? ஆமாம், எல்லா தலைவர்களும் மேடையில் இடம் பெறுவார். கூட்டணியில தேமுதிக இடம் பெறுமா? 23ஆம் தேதி உங்களுக்கு பதில் கிடைக்கும். கடந்த காலங்களை ஒப்பிடுறப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்ற பேச்சு ஏகப்பட்ட இடத்துல அடிபடுது. இது சம்பந்தமா பேசின அமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன ஜோசியக்காரரா இல்லை, நான் கேட்குறேன், அவர் என்ன ஜோசியக்காரரா அப்படின்னு கேட்டிருக்கிறார். டிடிவி தினகரன் எல்லாம் ஜோசியமா சொல்றாரு, ஜாதகம் பார்த்து ஜோசியம் சொல்றாரு. யாரு டிடிவி? அவருக்கு அரசியலே தெரியாது, ஏதோ ஒரு புழுக்கில் வந்து சேர்ந்தாரு, அவ்வளவுதான். அவர் ஒன்றும் சொல்லவெல்லாம் முடியாது. நாங்கள் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறுவோம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும். இப்படி பரபரப்பா அரசியல் கடன் சூடு பிடிச்சிருக்க ஜனநாயகன் படம் தொடர்பா பாஜக மூத்த தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்காங்க. அதனால கோர்ட் விசாரிச்சிருக்கும் போது இடையில பூந்து ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அது இந்த மாதிரி எத்தனையோ படங்களுக்கு நடக்கிறது தான். அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு வந்துட்டாரு, அதனால அந்த படம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு முக்கியத்துவம் இதில் இருக்கே தவிர, மற்றபடி இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான படங்கள் சென்சார் போர்டில் பார்க்கணும். அதில் சிக்கல் இருந்தால் அதுக்கு மேலே அப்பீல் இருக்குது, அதுக்கு மேலே ஹைகோர்ட் இருக்குது, அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் இருக்குது. முடிவு பண்ணிவிட்டு அது அந்த வழியாக தான் போகணும்னு அவங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்க. சேமிப்பு அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாப்பா அப்படின்ற மாதிரி நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். அதுலேயும் நடுத்தர குடும்பங்கள் சேமிப்பு பண்ணுறதுன்றது ரொம்ப சவாலான விஷயம். சிக்கனமாக செலவு பண்ணி எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போமா? சேலரியில் சேமிப்பு போக செலவு வச்சுக்கணும். ஒன்று ஆம்பளையாள்கிட்ட சிக்கன் இருக்கணும், இல்லை பொம்பளை, 2 பேரும் சிக்கன் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. வெளியே போய் சாப்பிட்டீங்கன்னா அது டபுள் சார்ஜாக தான் ஆகும். இந்த இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்றத கொண்டு வந்தாலே பாதி சிக்கனாக இருக்கும். வீட்டு போய் பொருட்களில் சிக்கனமாக இருந்தால் பணம் சேமிக்கலானே, மற்றபடி அனாவசியமாக செலவழிக்காமல். பக்கத்து வீட்டை நினச்சி ஆடம்பரம், ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க ஆடம்பரமாக இருக்காங்கன்னா அவங்க 10,000 கூட செருப்படுக்கலாம். ஆனால் நம்ம அதை ஆசைப்படக்கூடாது. ட்ரெஸ் இப்போ மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிறத 6 months ஒன்ஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது. ஸோ நம்ம நினச்சா அதை கண்டிப்பாக சேவிங் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற உலகம் நம்மளை சேமிப்புங்கிற வழியில் கொண்டு போகாது. பணத்தை சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. வாழ்கிற வரைக்கும் நம்ம ஜாலியாக இருக்கிறத பார்க்கணுங்க. செலவு பண்ணாலும் 10 காசு மிச்சம் கிடையாது, ஒன்றும் வருவாய் கிடையாது, ஒன்றும் வயவேலை கிடையாது. டவுன் கலாச்சாரத்தில் என்ன அப்படின்னா இதெல்லாம் வாங்கி ஆகணும், ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடும், அதாயிடும் இதாயிடும் நினைக்கிறது. நம்மளோட தேவையை அறிஞ்சு நம்ம இருந்தோம்னாலே சிக்கனமாக வாழும். என் கணவர் 1 ரூபா தான் கொடுப்பாரு, ஒரு நாளைக்கு 1 ரூபா கொடுப்பாரு. அந்த 1 ரூபாயில் அப்போலாம் 5 காசு 10 காசு சாமான். அந்த 1 ரூபாயிலே நான் 3/4 ரூபாய்க்கு அரிசி உள்பட வாங்கிக்கிட்டு அதுலேயும் நாங்கள் 6 ரூபா சேர்த்து வச்சிருக்கோம். 100 ரூபா வாங்குறமா 200 ரூபா செலவாகுது, 10 ரூபா கொண்டு வந்தாலும் 20 ரூபா செலவாகுது. அதனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இதனால எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியல. ஆடம்பரத்தை குறைச்சிட்டு ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுற பைசாவை ஓரளவு சேமிப்பாக வைக்கலாம். எல்லாருமே சேமிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் சேமிச்சாதான் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. பசங்க, நம்மளுக்கு நாளைக்கு பசங்கள்லாம் இருக்காங்க. சேமிக்கக்கூடிய பழக்கத்தை சின்ன வயசுலேயே நம்மளும் கற்றுக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதான் என்னுடைய கருத்து. அடேங்கப்பா, சுமார் ஒரு 100 ஏக்கருக்கு இருக்கும் போல. அப்படியே மஞ்ச போர்வை போத்தன மாதிரி தக்க 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 தக்கன்னு அந்த காத்துல அந்த பூவெல்லாம் அசைகிறத பார்க்க அம்புட்டு அழகப்பா. விருதுநகர் பக்கம் சூரியகாந்தி பூக்கள் அப்படி பூத்து குலுங்குது.
அண்ணாமலையார் கோவில்ல ஏகப்பட்ட கிரௌடு 5லிருந்து 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் பண்றாங்க. இதுல நடிகர் ரவி மோகன் தரிசனம் பண்ணியிருக்கிறார். மஞ்சு விரட்டு போட்டி நடக்கிற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சூதானமா இருந்துங்க. சாலையோரமா நடந்துட்டு போறவங்கள பாடு முட்டி ஒருத்தர் இறந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பாருங்க, ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை. தயவு செஞ்சு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்ப சாப்பிட்ட தின்பண்டங்கள் இருக்குல்ல, அது இப்பெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆகி போச்சு. அதை பார்க்குறப்போ ஒரு ஆசை வரும்ல. அப்படித்தான் ரோம்ல ஒரு பழமையான கேக் ஒன்று இருக்கும் போல் இருக்கு. அதை ரீக்ரியேட் பண்ணி இப்போ எல்லாம் விற்பனை களை கட்டிட்டு இருக்கா. விசேஷ நிகழ்வு பார்த்துங்க. வழக்கமா பண்டிகை காலங்களில் விசேஷ நாட்கள் என்ன பண்ணுவோம், தேவாலயத்துக்குலாம் மக்கள் போவாங்க, அங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அந்த மாதிரி விலங்குகளை கூட்டிட்டு போய் ஆசி வாங்கி இருக்கிறாங்க. கடும் பனிப்பொழிவு, சாலையில கொட்டி கிடக்கிற பனி அகற்றுறதே பெரிய சவாலா இருக்குன்னு அப்படி ஒரு நிலைமை இருக்கு. ஆனாலும் மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, பெரிய பனி வளையம் ஒண்ணு திறந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் எல்லார் வீட்லேயும் பார்பிகள் பொம்மை இருந்திருக்கும். அப்புறம் டெடி பியரு, அதுக்கடுத்து பாண்டா கரடி, இப்படி பொம்மைகள் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. அப்படிதான் சமீபத்தில் ஒரு பொம்மை பயங்கர பிரபலம். இப்போ அதில் விஷயம் என்னன்னா, அந்த பொம்மைக்கு அழகழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பார்க்குறாங்க மக்கள். அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடையை விடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.